நான் வழக்கமாக கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன சின்னதாக அதான் பண்ணேன். ஹாப்பினஸ்க்காக வந்து நான் கூட இருக்கிறவங்களோட செலிப்ரேட் பண்ணுவேன். அதை நியூசிலாந்து வந்த பிறகு நான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக சாக்லேட்ஸ் தருவேன் எல்லாருக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு வாங்கி தரணும். ஸோ பல்காக வாங்கினா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு பல்காக எங்கே வாங்கணும்னா ஹாமில்டனில் தான் கிடைக்கும். ஹாமில்டன் வந்து நியூசிலாண்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டி தான். அண்ட் அந்த சிட்டியில் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அங்கே. ஸோ நீ இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவோட ஷாப்பிங் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அண்ட் நம்ம இங்கிருந்து பஸ்ல இருந்து போய் ஹாமில்டனில் இறங்கிட்டா போதும். போயிட்டோன்னா ஹாமில்டன்லேருந்து நம்ம காரில் இறங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. நமக்கு அவங்களே கூட்டு போய் அவங்களே மொத்தமாக ஷாப்பிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதான் பல்கா சாக்லேட்ஸ் வாங்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. எங்க போலாமாவா ஏக்கா என்ன அங்கிருந்து வர சொல்லிட்டு நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ எங்க போகலாம் நீ சொன்னா நான் எங்க போறது? ஹாமில்டன் ஏரியாவே உனக்கு ஹோம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால என்ன தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு நல்லா சாக்லேட் பல்கா வாங்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போ. என்னைய கேக்குற? உன்னை நம்பி நான் வந்தா பாத்தியா புது பொண்ணு. இதுதான் புது பொண்ணு. கல்யாணம் ஆகி வந்து புது பொண்ணு. எங்க புருஷனை ஊர்ல விட்டு நீ சுத்தி நிற்கீங்க ஜாலியா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பஸ் டிரைவர் போயிட்டாரு இறங்கி. நான் அதை பார்க்க அது என்ன பார்க்க, நான் அது பார்க்க அது என்ன பார்க்க. ஆனா குப்பிட்டு தான் இல்லை, இங்க குப்பிட்டு தான் இல்லை. ஸோ லைக் ஆல்மோஸ்ட் சிமிலர் என்னோட ஏஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது பண்ண அப்புறமா டிரைவர் வந்துருச்சுன்னு பஸ்ல ஏறி போயிடுச்சு. பார்வையிலே முடிச்சிட்டோம் நாங்க. என்ன பண்றது? கடைசியா ஃபைனல் பண்ணி டிசைட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க எங்க அக்கா. ஸோ பேஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் மால். ஆனால் அந்த பேஸ் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி நிறைய சுற்றி காமிக்கிறேன். பிகாஸ் கம்மிங் பாக்ஸிங் டேன்னு ஒரு டே இருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம ஊரில் அந்த பாக்ஸிங் டேயில் நம்ம ஊரில் எப்படி ஃபுல் சேல், ஆடி தள்ளுபடி சேல், அந்த சேல்லாம் போடும் போது அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட டீசெண்டாக பழகுங்கப்பா. இந்த வானம்பரத்தில் சிம்பு வந்து அந்த கிளப்புக்குள்ளே என்டர் ஆகும் போது 19,999 சொல்லுவாங்க. அந்த சீன் வரும்ல. அப்போ வந்து சிம்பு அப்போ சந்தானம் ஒரு ரிங்டோன் வச்சிருப்பாங்க. Can you please shut your phone and your silence? Sorry boss, country brutes அப்படின்னுவாங்கல்ல. ஐயோ என்னடா? Excuse me, don't you have sense? Can you put your phone in silence please? அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து வெளிநாட்டெல்லாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப கரெக்டாக டீசெண்டாக இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பாக்ஸிங் டே அன்னைக்கு நான் காமிக்கிறேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து ஷாப்பிங் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி லைனில் நின்றுவானுங்க. இவனுங்க எப்படி அடிச்சுக்கிறானுங்க, அடிச்சு உள்ள ஓடுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இங்க வந்து டிரைவிங்கே கத்துக்கிட்டீங்கல? ஆமா. இந்தியால டிரைவிங் பண்ணது அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எப்படி தெரியாது, எப்படியோ நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரு கூட எனக்கு சொல்லி தரவே இல்லடா. அப்ப இந்த ஏ கிளாஸ் போனீங்களா? என்ன யாரு போயிட்டேன்? நான் சொந்தமா கத்துக்கிட்டேன். யார் சொல்லி கொடுத்தா அப்ப டிரைவிங்? நான் தான். நீயே கத்துக்கிட்டியா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எப்படி இங்க நீயே கத்துக்கிட்ட? யாராச்சும் உட்கார்ந்திருக்கணும். இந்த எல்போர்ட் ஸ்டிக்கர் எல்லாம் போட்டுக்கணும். எல்போர்ட் நானே மாட்டிக்கணும். பக்கத்துல யாரும் உட்காரலாம். எக்கா அப்படியே மாட்டிக்கணும். போ சாரி. என்னது இது? அப்படியா? ஆஹா, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னு நினைச்சு உட்கார்ந்து வந்திருக்கேன் நானு. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏறி உட்காந்தோம். நான் சொன்னேன் டிரைவர் பக்கத்துல உட்காந்துருக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்போ உனக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. லைசன்ஸ் வாங்கிட்டேன் இந்தியா மாதிரி காசு கொடுத்து. ஓகே பேசிக் ரூல்ஸ் எல்லாமே தெரியும்டா. ஏமாந்துட்டேன்ல. $3,500 எக்ஸ்ட்ரா. இன்னும் ஒரு 10,000 கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம மீட் பண்ணிருக்கோம். சொல்லியிருப்பான். சரி, இப்போ அப்போ இந்த 3,500 எவ்வளோ கட்டுறீங்க இன்சூரன்ஸ்? $40 ஃபோர்ட்நைட்டா? மாசத்துக்கு $40 தானா? பரவாயில்லையே, கம்மி தான். அது நீங்க 3,500 போட்டதுனால. ஓகே. நானும் கூட Black Friday சேலுக்கு தான் போனேன். இது கூடவா Black Friday சேல்? மக்களே இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். Black Friday நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம ஊர்ல வந்து இந்த சேல்லாம் போனா, ஆடி தள்ளுபடி சேல்லாம் போனா எப்படின்னு, இந்த ஊர் ஆளுங்க எப்படின்னு நான் காமிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அங்க இருக்க புத்தி அப்படியே வந்துருச்சுங்க. இந்த காருக்கு இன்சூரன்ஸ் போடுறது கூட Black Friday சேல்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க. இது நல்லதா இருக்கு. நானும் கார் வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஐடியாவை. ஜோக் இல்லையா? கார் வாங்குறதுக்கு முன்னாடி கிளியரன்ஸ் இருக்குன்னு பாரு. காருக்கு கூட கிளியரன்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா, கரெக்ட்.
ஆமா இங்கே தான் வந்து பைக் வாங்குற மாதிரி காரே தான் இருக்குது இந்த ஊர்ல. பைக் தான் காஸ்ட்லி, கார் சீப்பு. ஆமா வீட்டுக்கு 4 பேர்னா 4 பேரும் 4 கார் வச்சிருக்காங்க. அப்படிதானே இந்த ஊர்ல. இவன் நான் லாஸ்ட் டைம் எங்கே ஏதோ வீடியோ எடுக்க வரும்போது இவனை எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் தான். இல்ல அக்கா நான் சும்மா சொன்னேன், அது இல்ல. வேற எங்க வீட்டுல எல்லாம் வர பாப்பாங்க. இது ஆக்ஷன் மேடம். யாருமே இல்ல, நான் சும்மா கண்டென்ட்டுக்காக சொன்னேன். ஒரு பொண்ணு இருக்கு. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. அம்மா அப்பா இருந்தாலும் அவங்க நம்மள பாக்கணும் இல்லையா? நம்ம பாக்குறதுல பரவாயில்ல, நம்ம எல்லாரையும் தான் பாக்கணும். ஓகேவா? அவங்க நம்மள பாக்கணும்ல. That's what she said. இந்த இடம் பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் மால், ஹாமில்டன்ல இருக்கிற பிக்கெஸ்ட் ஷாப்பிங் மால் ஏரியா. கரெக்டா? ஸோ இந்த கடை தான் வேர் ஹவுஸ். இந்த கடையை நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிக்கல. இந்த vlog அப்புறம் தான் வரும். ஸோ இந்த வேர் ஹவுஸ்குள்ளே நம்ம போகிறோம். இல்லை ஹாய், இவனே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறான். நமக்கே ரெக்கார்டா? புயலுக்கே பூட்டா? என்னது இது? ஐயோ இன்னுமா? ஆமாம் நல்லா இருக்கு. எவ்வளோ இது? $4 வாங்கிக்கலாமா? வேணுமா? என்ன வாங்கிக்கலாம், எடுத்து. அவ்வளோதான். என்ன இது? தப்பு அக்கா. என்ன இதெல்லாம்? நான் சரக்கே அடிக்க மாட்டேனே. நீ சோறு தானே திங்கிறா? ஏய் உனக்கு என்ன சொல்ற? அக்கா நான் சரக்கு அடிக்க மாட்டேன். விக்கி நல்ல பையா, சரக்கு மாட்டா. ஆமா எல்லாரும் கொடுக்குறது தானே, எப்பயுமே இதே தான் தராங்க. இதே சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு எனக்கு. இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இங்கேருந்து எடுக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? உனக்கு அது தெரியுமா தெரியாதா? அது உனக்கு கொஞ்சமாச்சும் பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. 59ஆ? இந்த தாத்தாவா? இதை விட அந்த தாத்தா சுத்தது. அக்கா என்ன ரொம்ப ஓவருக்கு அதெல்லாம். 53,000 3000 ரூபா. ஐயோ ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து நம்ம போன வருஷம் பிளாக் ஃப்ரைடே டீலுக்கு திரும்பவும் நம்மளும் வந்தோம் பிளாக் ஃப்ரைடேக்கு. ஸோ எல்லாரும் வராங்க, நம்ம வரல, என்ன தப்பு இருக்கு? பிளாக் ஃப்ரைடே டீலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன் போன வருஷம். இங்கே டிஷர்ட் வாங்கணும் ஞாபகம் இருக்குல்ல? நீங்கள் தான் வந்தீங்க, உங்களோட தான் வந்தோம். நம்ம அதுக்கு வேற என்ன வாங்கணும்? ஷூ போய் வாங்கலாம்னு போனோம். ஆஃபர் இருக்கு 12th வரைக்கும். அப்படியா? ஆனால் நான் என்னோட பாலிசி தான் தெரியும்ல உனக்கு. தேவைன்னா தான் வாங்குவேன். ஆனால் முக்கியமான விஷயத்தில் தேவையில்லாதெல்லாம் வாங்குவேன். சரி விடு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? சாக்லேட்டை தேடி நீ செருப்பு செக்ஷனுக்கு வந்துட்டேன். உன்னை என்ன சொல்கிறது? இவன் தாங்க நம்ம ஆளு. இவங்கிட்ட சிம் வாங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் நியூசிலாந்து வந்தீங்கன்னா சீப்பஸ்ட் ரேட் இவங்கிட்ட தான் சிம் கார்டு. அவனை தான் நானும் வச்சிருக்கேன். நம்ம ஊரில் ஜியோ வந்து கெடுத்துட்டான் பார்த்தீங்களா? $9 தாங்க. ஆனால் இதுதான் பிளான். இங்கே பார்த்துக்கோங்க, ஓப்பனாக சொல்லிட்டேன், நியூசிலாண்டில் இதுதான் பிளான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அந்த ஹாட் வீல்ஸ் வாங்கிட்டான்னு உயிரை வாங்குறாங்க. அங்க இருந்து அண்ணாவும் ஹாட் வீல்ஸா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. எனக்கு கூட பிடிக்கும். ஐயோ அண்ணாவும் ஹாட் வீல்ஸா? உனக்கும் பிடிக்குமா? அந்த ஹாட் வீல்ஸ் என்னையா இருக்கு? అభి దేకో చూపిస్తాను. Tight, yeah! Blue, yellow, pink! Whatever, man, just keep bringing me that. அந்த ஹாட் வீல்ஸ்ல ஏதோ ஒரு லோகோ மாதிரி கீழே, அது வந்து ஸ்பெஷல் ஹாட் வீலா? அது ஒருத்தன் சாவடிக்கிறாங்க என்ன அங்க இருந்து. I was cornered. I was helpless. ஹாட் வீல்ஸ் தேடி கொண்டு வா, அங்க இருந்து. இந்த ஊர்ல கிடைக்கவே மாட்டேன் ஹாட் வீல்ஸ் அப்படின்னு. ஒரிஜினல் ஹாட் வீல்ஸ் இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? ஆஃபர்ல இருக்கு. யாருக்கு ஹாட் வீல்ஸ் வேணும்னா? ஐயோ என்ன இவ்வளோ இருக்கு? இதெல்லாம் நான் காமிச்சேன்னு வச்சுக்கோ இந்த வீடியோவில். அவ்வளோதான். என்னை அவன் இங்கே தான் வர சொல்லுவான் அடுத்து தேடி பார்க்கறதுக்கு. வாரம் ஒரு நாள் வந்து தேடி பார்க்க சொல்கிறாங்க இந்த ஹாட் வீல்ஸை. அந்த லோகோ இருக்கணும் அப்படின்ட்டு காமிச்சுதான் நான் ஏற்கனவே. ஐயோ இதெல்லாம் காமிச்சேன்னு வைங்க, நான் அவனுக்கு இந்த கடையில் இல்லையா, அப்போ அடுத்து அந்த கடைக்கு போனால் அவனே கரெக்டாக சொல்லிடுவான் எனக்கு கடை பேரை. அவன்கிட்ட சொல்லி ஏமாற்ற கூட முடியாது என்னால். நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன இது? சரக்கு வேணாக்கா? ஓ காலைல குடிக்கலனா கை காலெல்லாம் ஒத்துரும் எனக்கு. லேட் ஆகுது. நான் இல்லை, நீ தான் அங்கே போன இப்போ தேடி. நல்லா இருக்கே இது. இது என்ன கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் எப்படி கொட்டி சாப்பிட போறாங்க? எப்படி? கீழே இருந்து எடுக்கணுமா? எவ்வளோ அது? $12.
எப்பா டேய் பேக்கேஜிங் தான் காசு சாக்லேட் காசு விற்கல அவனுங்க. என்னடா சாக்லேட் இல்லையா நியூஸ் கிறிஸ்மஸ் டைமில்? என்னடா இது செம்மையாக இருக்கானே அவன். ஆஹா பார்க்க அழகாக எடுத்து வச்சுருக்கானுங்களே. ஸ்ட்ரெயிட் வித் குட்டா வித் கோல்டா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓகே இப்போ இதில் பாரு எது கம்மியாக இருக்குனுக்கா. இதில் கம்மியே கிடைக்காது. இவன் பேக்கேஜிங் பண்ணிருக்கிறதுலாம் பார்த்தா காஸ்ட்லியாக தான் இருக்கும். எவ்வளோ ஒன்று இந்த டப்பா எவ்வளோ? $18. 18 அப்பாடா. அப்புறம் இதுதான் பெஸ்ட். $13 இது கொடுக்கும். அப்படியா? இது ஸ்டாஃப் ரூம்ல கொஞ்சம் நாளைக்கு ஆகாதுக்கா. நல்லா சின்னது சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. லைக் நம்ம அந்த ₹1 சாக்லேட் எக்லஸ் இருக்கலாம் நம்ம ஊரில், அது இங்கே கிடைக்காது தெரியும். அந்த மாதிரி ₹1 சாக்லேட்டே கிடைக்காது, அது வேறு விஷயம். அந்த மாதிரி நிறைய வாங்குற மாதிரி அப்போ இதுதான் வாங்கணுமா? இந்த மாதிரி தான் வாங்கணுமா? இது பெருசாக இருக்குது. இதுக்கு $15 அப்படி. சரி வாங்கிடலாமா? எல்லாரும் இதான் வாங்குறாங்க. எனக்கு அதான் பிடிக்கல. நியூசிலாண்டில் ட்ரெஸ்ஸுக்கு தான் வெரைட்டி இல்லை, இதுக்கெல்லாம் வெரைட்டி இல்லை. சாக்லேட்டு கூட வெரைட்டி இல்லை. என்னடா டே நியூசிலாந்து. யாரா அவன்? எவ்வளோ இருக்குது இதில்? இதே தான் இதுவா? சும்மா இந்த டப்பாவில் பேக் பண்ணியிருக்கான், இது இதில் பேக் பண்ணியிருக்கான். எப்படி ஏமாத்துறான் பாரு. 19 எத்தனை இருக்குது உள்ள? ஏண்டா கொஞ்சமாச்சும் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு போடுறீங்களா? எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப சந்தோஷம், எல்லா விளாகையும் நானே தான் எடுக்கணும். ஆனால் என்ன எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு இப்போ. ரொம்ப ஃப்ரீயா டிரைவர் ஃப்ரீயா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வரதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ்ஸில். அதில் வந்து பேசிட்டு இருந்தேன். சண்டே ஆனால் அந்த பசங்களோட கிரிக்கெட் விளாடுறது, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறது, தனியாகவே இருந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்லேயே இருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து நீ வீடியோ பிடிச்ச உடனே எனக்கு வந்து எனக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. என்ன நீ பாட்டுக்கு எடுத்து போடுற? $8 தானே? சேஞ்ச் பண்ணுமா? ஏன் இது கூட $8 தான், டிஃபரண்ட் கலரா இருக்கு. ஆமா கொஞ்சம் நல்லா கலரா இருக்குடா. நம்ம எல்லாம் பழைய பீஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீ செலக்ஷன் சொல்ற? இதெல்லாம் நியூ போட்டுருக்கான் பாரு. அதுக்கு டிஃபரண்ட் கலரா போடணும்டா. போதுமா? இவனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கான், இவனே எடுப்போம். இதான் பழசு தெரியுமா? பேக்கேஜிங் தான் புதுசா. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளோ எடுத்துட்டேன் நானே. காசு இல்லை. 3 4 5 6 7 8 இதை வச்சிருக்கு. திரும்ப 9 10 போதும். அதெல்லாம் வேண்டாம். மேனா 10 போதும். திரும்பவும் கவுண்ட் பண்ணிக்கிறேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பண்ணண்டா யாருக்கு கொடுக்குறது? நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் வேணாம். ஓகே போகலாமா? இதுக்கப்புறம் இது யாருக்கு கொடுக்கலாம்? சரி யாருக்கா கொடுக்குறேன் உனக்கு. சரி வா, இது வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு. இந்த மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாமா? இல்லை ஒன்று போதுமா? ஒன்றும் போதும்டா. போதும்ல. இவ்வளோ ஸ்டாஃப் உள்ள ஸ்டாஃப் கூட சிக்கலையும் கூட வேலை செய்கிற சொல்லி கொடுக்காம எப்படி எடுக்கா? போடு பில்லை போடு. பை இல்லைல்ல உங்ககிட்ட? வேஸ்ட்டுக்கா நீ. ஆனால் நான் வீட்டில் இருந்தாச்சும் எடுத்துன்னு வந்திருப்பேன். நிறைய பேக் இருக்குது வீட்டில். ஷாப்பிங் போகிறது தானே சொல்லி உன்னை கூப்பிட்ருக்கேன். கடைக்கு கூப்பிட்டு போகிறேன். பை கூட இல்லாமல் வந்துட்டு என்னத்த சொல்ல. நான் $1 வேஸ்ட் பண்ண வச்சதில்ல இன்னைக்கு. நீ என்ன 50 ரூபா. அக்கா ஒரே ஒரு விஷயம், பர்ஸ் மறந்துட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பஸ்ஸா சும்மா சொல்ல. எவ்வளோ ஆச்சு? 107டா. ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துரு. வச்சா அப்புறம் அவ்வளோதான். எடுத்து பையில் போடு. வச்சு அந்த டப்பாவில் பாஸ்கெட்டில் போட போய் காரில் வச்சுக்கலாம். போகலாமா? யார் சாமி இவன்? அவன் பார்த்தீங்களா எப்படி இருக்கானு? எனக்கு என்ன அப்படின்னு இருக்கான். சரி அவங்களுக்கு பில்லை காமிக்கா. பில்லு எடுத்தியா? பிளாக் பண்ணுற பேரில் பில்லை மறந்துட்டேன். பில்லு முக்கியம். பிகிலு நம்ம ஊர் கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. பில்லை காமிக்கலாம் என்கிட்ட. You just can't leave with the basket, so you only put it in the trolley. ஓகே. இந்த ட்ராலியை காரில் எடுத்துன்னு போய்க்கலாம், ஆனால் பாஸ்கெட் எடுத்துன்னு போகக்கூடாதா? இதனோட எல்லாமே போகுது.
No, she's not amazing actually. அவங்க என்ன கேஷுவலாக போய் சொல்கிறாங்க, எப்படி எப்படி விட்றது அந்த மாதிரி. இல்லை எனக்கு தெரியும் உன் கார் எங்கே இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன். நியூசிலாண்டில் இந்த மலை இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஏமாத்தோம் என்ன. ஐஃபோன் வச்சுருக்கவன், நான் ஐஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து அலெக்ஸாலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹவ் இஸ் த வெதர் டுடே அப்படின்னு கேட்பாங்க. அலெக்ஸா கிட்டேயும் நான் சிரி கிட்ட கேட்பேன். இட் டசன்ட் லுக் லைக் இட்ஸ் கோயிங் டு ரெயின் டுடே, இட்ஸ் கோயிங் டு பி பிரிட்டி வெதர் குட் டுடே அப்படின்வோம். அட பாவி, சொல்லி முடிப்பா அவன். ஆனால் நமக்கு வந்து 1 மணி நேரத்தில் மழை பெஞ்சிடும். நானும் இன்னைக்கு கேட்டேன் அவங்ககிட்ட, சிரிக்கிட்ட எப்படி இருக்கும் இன்னைக்கு வெதர் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் குட் கிளவுடி டே, அது கூட சொல்ல குட் சனி டேன்னா சொல்லிச்சு. பார்த்தீங்களா மழை பெய்யுது. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்புறியா? நம்புற. பாத்தியா, இன்னும் 1 வருஷத்துல நீ இதை பத்தி நிற்ப. எனக்கு வேணாம். அப்படி நீ என்ன வீடியோ ஆடு, அதை யார் எடுப்பா? நான் பாத்துக்கிறேன். கொஞ்சோடா ஹார்ட் ஒர்க்கிங் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதே வேலை. சாக்லேட் அடுக்கிறதா இதோ பாரு, சாக்லேட். எல்லாம் கார் இருந்தால் தான் தப்பிக்க முடியும் மழை பெஞ்சா. இந்நேரத்துக்கு பஸ்ஸில் வந்துருந்தேன்னா சத்தியமாக தப்பிச்சிருக்க முடியாது. ஃப்ரேம்லேயே வரதான் நான் உன்னை கேமராமேன்னு நம்பி கூப்பிட்டு வரல நான் தானே சொன்னேன். உள்ள போகுமா எப்படி? இதோ பாரு கேபிள் போகுது. இப்போ எங்க போறேன்? சரி இப்போ எங்க ஸ்டெர்லிங் ஷூ பார்க்கணும்னு சொன்னேன். அப்பலமா ஹெச்எஸ்ல போணுமா ஸ்டெர்லிங்ல போணுமா? ஆக்சுவலாக நான் ஷூ வாங்கலாம் போகிறது இல்லை, சும்மா பார்க்க தான் போகிறேன். சரி ஓகே, யாருங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் அப்ராட்ல இருந்து விளாக்லாம் போட்டிருப்பாங்க, ஷூ வாங்க போகலாமா ஷூ வாங்க போகலாமா அப்படின்னு ஒரு 1 மினிட் ரீல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. நம்ம ரீல்லாம் போடல, யூடியூப் வீடியோவே போடுறோம். என்ன அவ்வளோதான், கண்ணு தெரியாது. நான் தான் கூப்பிட்டு போனேன் போயிடுறேன், அவ்வளோதான். நான் இங்கே ஸ்டெர்லிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் சும்மா ஷூ பார்க்க தான் போகிறோம், ஷூவை வாங்கலாம் மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே நான் 5000 ரூபா செலவு பண்ணுறேன் சாக்லேட்டுக்கு. இப்போது ஜஸ்ட் கம்மிங் டு சீமா, என்கிட்ட வராது. நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். அது எப்படி சொல்கிறது அவங்க இங்கிலீஷில்? நல்லா இருக்காங்க. சாம்பாவா? சாம்பார். சரி, இந்த ஷூலாம் நல்லா இருக்கு, ஆனால் இது எவ்வளோ விலைன்னு பாருங்க. Just 260. வச்சிரு, அப்படியே வச்சிரு. நல்லா இங்கே இருங்க அக்கா. நான் ஒரு இங்கே வந்த பிறகு தான் தெரியும், நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். பை மோர் செல் மோரா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஷூக்கள் வந்துருக்கு, எந்த ஷோலாம் இதெல்லாம் எங்கே போகுது, கடைசியில் வேஸ்டேஜ் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்த பிறகு எனக்கு எதுவுமே வாங்குறதுக்கே மனசு வரல. அதை பார்த்த பிறகு சாப்பாடை தவிர எதுவும் வாங்குறதுக்கு மனசு வரல. ஏன்னா அது வேஸ்டேஜ் வந்து இந்த காத்மண்டு, அதுக்கப்புறம் நிறைய H&M பிராண்ட்லாம் வந்து ரீயூஸ் பண்ணதை திரும்ப வந்து கொடுங்க இந்த கடையிலே அப்படின்னு சொல்கிறாங்களே, ரீயூஸபிள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை எடுத்துன்னு போய் வந்து நைஜீரியா அது மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கொடுக்குறாங்க, மங்கோலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் கொடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வருதான். அங்கே பாப்புலேஷனே கம்மி, அவங்களுக்கு அதை விட அதிகமாக வருதான் அங்கே அந்த துணி. ஸோ அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த துணியெல்லாம் கடலோரமாக கிடக்குது, சீ வேஸ்ட்டில் போயிடுது, மூட்டையாக மவுண்டனாக இருக்குது. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எனக்கு நேம் கரெக்ட் ஞாபகம் இல்லை, நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அதை பார்த்த பிறகு இல்லை ஷூலாம் சாரி லோகோ, அந்த ஜெர்சி டிசைன் இருக்காங்களே, ஜெர்சிஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஜெர்சிஸு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஜெர்சிலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த ஜெர்சிலாம் எங்கே போய் சேருது? இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் போய் சேருது. ஆக்சுவலாக இந்த ஷூவெல்லாம் பார்த்தேன், அதில் நான் இந்த மாதிரி ரீயூசபிள் ஷூலாம் கூட இல்லை, பிளாஸ்டிக்லேருந்து ஷூ யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஷூவை வாங்கணும். அந்த ஷூ பிளாஸ்டிக்லேருந்து பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஷூஸ்லாம் இருக்குது. சீப்பாக நியூசிலாண்டில் இந்த மாதிரி பிராண்டட் ஷூ வாங்கினா எவ்வளோ? எது சீப்பாக கிடைக்கும்? பிளாக் ஃப்ரைடே சேல் அக்கா பாக்ஸிங் டே வருதுல்ல, ஏதோ ஓரளவுக்கு வரும்ல, சும்மா பேங்காக வரும் பாக்ஸிங் டேல இல்லையா? இல்லையா? பிளாக் ஃப்ரைடே சேல். சரி நீ பாரு, அப்போ இதில் எது கம்மியாக கிடைக்கும் இருக்குன்னு பாரு. ஆமாம், இதுயா? இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிராண்டட் கேட்குறேன். ஓ இதெல்லாம் இந்த ஒரு பிராண்டா? அடிடாஸ் பிராண்டா? ஓகே ஓகே. எவ்வளோ? $70. எத்தனை வருஷமாக இது சேலாமல் இருந்திருக்கும் $70 இருக்கிறதுக்கு.
கரெக்டு தானே? $70 எவ்வளோ? 3500. ஆமாம், 3500 தானே? பரவாயில்லையே அஜினாஸ், 3500 நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஹேட் வாங்கணும்னு நினச்சேன் நான். நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வச்சிரியா, தயவு செஞ்சு வச்சிரியா. $40 இதையா வாங்கி சாப்பிடலாம், நான் வாங்கி தரேன் உனக்கு. சாப்பாடு வேணால் வாங்கி சாப்பிடலாம். $40 கேப் வாங்குறதுக்கு இப்படியா இருக்காங்க? சிகாகோ புல்ஸ். ஜாக்கி சான்ல ஜாக்கி சான். ஸோ ஜாக்கி எவ்வளோக்கா? $84. என்னக்கா இருக்கா அந்த கேப்பில்? நீ வச்சிருக்கா எப்பா? அநியாயம் தானே. இந்த கேப்பு வந்து $84. சரி ஓகே, இங்கே பாரு. இதில் தானே இந்த ஐஏன்னு பார்ப்பாங்க. இதோ பாரு, NY. நியூயார்க் தானே NYண்ணா? கரெக்டாக தானே படிக்கிறேன்? Wவா? இல்லைண்ணா NY தான். ஆமாம், செமையாக இருக்குல்ல கேப்ஸும். ஆனால் இப்போ நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இவங்க நல்லா பேசிட்டு vlog எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, வாங்காமன்னு நினைப்பாங்க இப்போ அவங்க. கேப்புக்கு ப்ரெஷ்ஷா? எனக்கு கூட தெரியல. என்ன தொப்பிக்கு ப்ரெஷ்ஷா? இதெல்லாம் எனக்கு தெரியாதே. ரிமூவ்ஸ் லிண்ட் அண்ட் டஸ்ட். ஓஹோ, அதாச்சும் இப்படி தட்டினா போயிடும், அதை ப்ரஷ்ஷு வாங்கி தட்டணும். ஷூ வேணாம், ஒன்றும் வேணாம். பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷூஸ். எல்லா ஷூஸும் நான் ரேட் காமிக்கல, பட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் இவங்களாம் தான். உள்ள இருக்குல்ல அக்கா, அந்த ட்ரீ அண்ணன் என்னோட போட்டோ எடுக்கிறியா? ஆமா, போட்டோ வந்ததுக்கு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம்ல. எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நீ வரும்போது உனக்கு யூஸ் பண்ணிட்டு போட்டோ எடுத்து கரெக்டா. இல்ல இங்க வாங்க வா, உனக்கு நான் எடுத்து தரேன். நான் என் போட்டோஸ் எல்லாம் பாத்துருக்கல, எப்படி எடுத்துப்பாங்க ஒன்னு. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட பாதி போட்டோஸ் இவங்க எடுத்த போட்டோ தான். அதாச்சு ஐபோன், நம்ம ஊர்ல ஐபோன் வந்து பயங்கர அதிகம்னு இருக்கு. இங்கே வந்த பிறகு அந்த கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஐஃபோனோட அந்த பார்வையே. எல்லாரும் ஐஃபோன், ஏன்னா அந்த பர்ச்சேசிங் பவர் இந்த ஊரில் ஜாஸ்தி, அவ்வளோதான் சொல்லுவோம் வித்தியாசம். எக்கனாமி, பர்ச்சேசிங் பவர் அது எல்லாமே ஜாஸ்தி. ஸோ ஐஃபோன் வாங்குறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப காமன். மினிமம் 12, 13, 14 ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆள் 14 Pro Max. ஸோ இது இப்போதான் நான் 8 வருஷம் கழிச்சு ஐஃபோன் 8 இருந்து 16 இப்போதான் அப்கிரேட் ஆயிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியுமோ. ஏன் நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் இந்த அம்மா ஃபோனில் எடுத்தது தான். கிரெடிட்ஸ் வந்து டிஜிட்டலாக கொடுக்காம வீடியோவில் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேன். இவன் தான் நல்லா இருக்கான்ல. என்ன இவன் நம்ம ஊர் மாதிரி சேட்லாம் இருக்கா? அக்கா சேட் இருக்கா? சாப்பிடலாமா? இவன் கிட்ட இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொன்று இப்போதான் பார்த்தேன் நான், இங்கே சேட் ஐட்டம் இருக்குது, சாப்பிட்டு போகலாம். ஓகே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவேன் நான். எனக்கு தெரிஞ்ச vlogக்கு முன்னாடியே ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கடை, பொட்டி கடை, அழகாக இருக்குல்ல, பானிபூரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க பஞ்சாபிஸ் நினைக்கிறேன். பட் நாங்கள் இப்போதைக்கு ஒரு பானிபூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடடா, எடுத்துட்டு வாக்கா. எங்கே உட்காந்து சாப்பிட்லாம்? உட்காரவே முடியாதா எங்கேயும்? அதில் போடு. விலாகுக்கு இவ்வளோ நேரம் விலாகில் வீடியோ எடுக்கும்போது வெக்கலாம் பண்ணலையாம், சாப்பிடும் போது வெக்கப்பட்டு திரும்புறாங்களாம். அதாச்சும் நான் சொன்னேன்னா இல்லையா, பொண்ணா இல்லையான்னு பார்த்தேன். இப்போதான் அந்த பொண்ணோட இது கேரக்டர்ஸ்லாம் வெளியே வருது வெக்கப்படுற மாதிரி. நான் எப்போ ஃபுட்டு சாப்பிட்டாலும் இப்படி எல்லாரும் எனக்கு பிப்பு கொடுத்தது. எனக்கு இது தெரியாதுல்ல, அதனால இது உனக்கு தான். நான் இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு இதுதான் நான் பிடிச்சிருக்கு. க்ரீன் செம்மையாக இருக்குது. அப்போ தான் சொன்னேன், கொஞ்சமாச்சு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி நடந்துக்கோன்னு. அவ்வளோதான். அடாடா, என்ஜாய். நல்லா இருக்கா? சரி, நானும் வந்துடுறேன் இரு. அடடா அக்கா, எவ்வளோ நாளாச்சு சிங்கிளா உட்காந்து.
பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜினோடனே எவ்வளோ வேகமாக ஓடுது பாரு. இந்த ஊர் ஆனியன் பஜ்ஜியா? ஓ, நம்ம நீட்டாக இருக்கும்னு நினச்சோம். ஓகே, பரவாயில்ல, என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வாழ்ந்தாகணும். இது பாரு, இது இவ்வளோ தானோ, இது இவ்வளோ ஏமாத்திட்டாங்க நம்மள. போ செத்து போ. என்ன பண்றது, இதெல்லாம் சாப்பிட்டு தான் மனசு தேர்த்திக்கணும். நம்ம ஊர்ல சாட் சாப்பிட்ட ஃபீல் எல்லாம் இருக்கும். தேங்க்யூ. அதான் நானும் ஒரு கிளீன் சிட்டிசன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல அது பார்த்துக்கலாம். அப்புறம் வந்தே மாதரம் மிக்கி, வந்தே மாதரம் இருக்கட்டும். இருக்கட்டுமா? நேஷனல் அந்த முன்ன யாருக்கு தெரியும்? ஏதோ பாடுவாங்க. செருப்பை கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? மிக்கி, பென்ஸ் கார் வேணுமா வேணாமா? பென்ஸ் காரா? மாஸ்டா டெமியவே நான் இன்னும் வாங்கல. பென்ஸ் எங்க வாங்க போறேன்? பென்ஸ் காருக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கும். பென்ஸ் எல்லாமே எல்லா போர்ஷ் கார், பென்ஸ் கார் சீப்பா கிடைக்கும். பென்ஸ், ஓடி, மினி கூப்பர் எல்லாமே சீப்பா கிடைக்கும். என்ன சொல்றீங்க? பென்ஸ், BMW அதெல்லாம் ஹை ரேஞ்ச் காரு. இப்போ சீப்பா கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டுல ஹை ரேஞ்ச் கார் இப்ப லோ ரேஞ்ச் கார் தான். எப்படி அது? எப்படி? எல்லாம் காஸ்ட்லி தானே அது. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனால சீப்பா வச்சிருக்காங்க. சோ வாங்கும் போது சீப்பா வாங்கிடுங்க, மெயின்டைன் பண்ணும்போது காசு கொடுத்துருங்க. ஓகே, சர்வீஸ்க்கு இது தெரியாதா இவனுங்களுக்கு? நம்ம இந்தியாவில் வாங்கும் போதே தெரியும், கார் ஹையா வாங்கும் போதே அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தேன். ஸோ இங்கே வந்து கிளவராக இருக்காங்கன்றதுனால நம்ம பென்ஸ் கார் அந்த பார்ட்ஸ் கார்ஸ் எல்லாம் சீப்பாக ரேட்டில் எடுத்துட்டு மெயின்டெனன்ஸை காஸ்ட்ல வாங்கிடுவானுங்க. அதான் இந்த பார்ட்ஸ் மாற்றணும், அந்த பார்ட்ஸ் மாற்றினாலே காஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் சர்வீஸ்ல ஆயில் சேஞ்ச், கூலண்ட் ஆட் பண்றது, ஆமாம், அதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட $1,500 அப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? நம்ம இந்த மஸ்டர்க்கு $200 எல்லாமே செக் பண்ணி கொடுத்துரும். ஆமா ஆமா ஆமா, டயர் செக் பண்ணும், பெல்ட், ஆமா ஆமா, எல்லாமே ஆயில் சேஞ்ச் பண்ணி விடும், எல்லாத்துக்குமே ஆமா லைக் $200 எல்லாமே எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். எல்லா சர்வீஸ்க்கு சர்வீஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஆனா இந்த பென்ஸ் ஓடி அந்த காரோட சர்வீஸ் 1,500 அப்படிதான் ரைட். ஐயோ வேணாம், அப்ப எனக்கு பென்ஸ் வேணாம். நான் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸி தான். வாங்குறதுக்கு ஈஸி, யார் வச்சது அது வருது. நீ வாங்கு, தெரியல என்னைய மட்டும் மாட்டி. எனக்கு ஏற்கனவே கார் இருக்குல்ல, கார் வேணும். நீ எப்போ இந்த கார் விற்கிறேன் சொல்லி நான் வாங்கிக்கிறேன். புரியுதா? அப்போ வேணா நீ வேற வாங்கிக்கோ, நான் இதே வாங்கிக்கிறேன். இது வந்து இங்க இல்ல டொயோட்டா இல்ல, டொயோட்டா. ஆமா எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, எல்லாரும் டொயோட்டா வச்சிருக்காங்க, பிரியஸ் வச்சிருக்காங்க, இங்க அக்வா வச்சிருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் இல்ல, இந்தியன்ஸ் எல்லாருமே டொயோட்டா, பிரியஸ், விச், நல்ல கேமரி அந்த கார் தான் வச்சிருக்காங்க. என்னன்னா மெயின்டெனன்ஸ் கம்மி, எந்த பிரச்சனையும் வராது. லைக் 2 years or 3 years மெக்கானிக்கல் வாரண்டி எல்லாமே இருக்கு. அவ்வளோதான். அப்போ நீங்கள் நியூசிலாந்து வந்தீங்கன்னா கார் வாங்குறீங்கன்னா டொயோட்டா வாங்கிக்கோங்க. டொயோட்டா நல்ல பிராண்டுன்னு நினைக்கிறேன். கார் வச்சிருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாங்க, டொயோட்டா தான் பெஸ்ட்டாம்பா. இது மாஸ்டா கூட ஓகே இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் டொயோட்டா சொல்லிக்கலாமா? டொயோட்டா தான் ஃபர்ஸ்ட். டொயோட்டா தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. ஆனா இங்க மாருதி இருக்குல்ல, இங்க மாருதி சுசுகி தானே இருக்கு. மாருதி சுசுகி அப்படியே அந்த ஸ்விஃப்ட் கார், அதுதான் ஸ்விஃப்ட்டில் எப்படி மங்கா தலை அப்படியே ஸ்விஃப்ட்டில் ஒரு பேப் மேக்னெட்னு சொல்லுவாங்க. ஸ்விஃப்ட் கார் அப்படி பொண்ணுங்கள்லாம் அப்படி பார்ப்பாங்க ஸ்விஃப்ட் கார். இங்கே அதானே சொல்லுவாங்க, ஸ்விஃப்ட்டை வந்து பேப் மேக்னெட் வேறு சொல்கிறாங்க இங்கே. ஏக்கா நீ பொண்ணு தானே, நீ அதை முதல்ல ப்ரூவ் பண்ணு. பொண்ணு மாதிரியே நீ பேசுறதெல்லாம் பையன் மாதிரி பேசுற.
நான் தான் என்னோட குடும்பத்திலேயே ஒருத்த பொண்ணு. புரியுதா? உன் தம்பிக்காரனோட சேர்ந்து நீ கெட்டு போயிட்டு நினைக்கிறேன். நான் தான் அவனை கெடுத்திருக்கேன் தெரியுமா? அவனுக்கு மெசேஜ் போட்டேன். நான் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்ட் தான் நினைச்சுக்கிறேன். நான் பொண்ணை பார்க்கவே இல்லை ஒண்ணு. ஓகே எனக்கு என்னடா சொல்ற? என்னடா சொல்றா? எல்லா விஷயமுமே என்கிட்ட சொல்லிடுவான். ஷேர் பண்ணுவான். என் பொண்ணை பார்த்துட்டானா பொண்ணு ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாவி. சரி, நீ பையன் நினைச்சு நீ அவனுக்கு மெசேஜ் பண்ற. இருப்பாரு இந்த பாட்டுல. ஆமா. அவரோட பாட்டு அவன் பேண்டா இது. அவன் பார்த்தா எல்லாமே ஹஸ்பண்டோட ஷர்ட் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈஸி நினைக்கிறேன் அவனுக்கு ஷாப்பிங்க்கு. அண்ணாக்கு ட்ரெஸ் வாங்கினா போதும், உனக்கு வாங்க தேவையில்ல. வீட்டுல இருந்த நைட் ட்ரெஸ் இல்லாது. ஆமா, நான் வீட்டுக்கு போகும்போது எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு போகல. ஆமா, அங்கேயே அவன் தம்பி ட்ரெஸ் போட்டுக்கலான்னு போயிட்டு. என் தம்பிக்கான இருக்கானே வளர்ந்து கெட்டவன் வளர்ந்துட்டான் அவன். ஒரு காலத்துல அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோடா அப்படின்னு கொடுப்பாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் நிறைய போய்ப்பாங்கல்ல, அவங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இவன்ல தப்பிச்சிட்டான், ஹைட் ஆயிட்டான். அவன் ட்ரெஸ்ல எனக்கு பத்தாது. நீ போ, அவனுக்கு தனியா வாங்கணும் ட்ரெஸ் ஒரு முடியும். அண்ட் அவன் ட்ரெஸ் வீட்டுக்கு அடுத்து வேற யாரையும் போடவும் முடியாது. அவன் ஹைட்டா இருக்கான், அவனுக்கு தனியா சைஸ் வேற இல்ல, அவ்வளவுதான். அதுக்காக வேற ட்ரெஸ்ஸே அவனுக்கு வாங்க முடியாது. அவனுக்கு வாங்கினா அவனுக்கு மட்டும்தான். அதனால அவன் தப்பிச்சிட்டான் அதுல. அவன் ட்ரெஸ் என்கிட்ட குத்துட்டு இல்ல போகும்போது போடுறா, இது பேர் தான் டிராப் ஷோல்டரு, இது பேர் தான் வந்து அப்படிங்கிறான். இந்த டிஷர்ட் எல்லாம் போடு அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறான். அது எனக்கு 4 மணி தான் இருக்கும், உனக்கு அது டிராப் ஷோல்டரா இருக்கும் அப்படிங்கிறான். கலாய்க்கிறான் அவன். உனக்கு கல்யாணம் ஆகும்போது புடவை எடுத்திருப்பாங்க. ஐயோ எனக்கு தெரியாது நான் எப்படி நடந்துட்டேன்னு. சரி, புடவை எடுக்கும் போது எவ்வளவு நேரம் ஆச்சு? உனக்கு எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு தான் தெரியல. என்ன எல்லாத்துக்கும் தெரிலங்கிற நீ? அவர் ஹஸ்பண்ட் அவரோட அம்மா என்னோட அம்மா கூட தான் ட்ரெஸ் எடுத்துட்டேன். அப்படியா? நான் அங்க போய் டம்மி பீஸ் அங்க போய் எனக்கு தெரிஞ்ச அண்ணா சொல்லியிருப்பாரு, ரெட்டுங்க, ரெட்டு தான், ரெட்ல தான் அழகா இருப்பான். ஆக்சுவலா 9th சொல்ற மாதிரி தனுஷ். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவளு தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணி தைச்சு கொடுத்துட்டு தெரியுமா? என்ன எழவி அது? என்ன கொடுத்துச்சு? தைச்சு கொடுத்துட்டாங்களா? தைச்சு கொடுத்துட்டாங்க. வர்ற மாதிரி